ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நித்திஷ் ஸ்ரீபிரியா 2 பேருமே அழைச்சிட்டு தனியாக தான் கிளம்புனா. அவங்க அப்பா வரல மதுரைக்கு. இந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சு வெளில வரணும் அப்படிங்கிறது ஒரு சவாலாக தான் இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு துணிச்சலாக கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் திக்கு முக்காடி போயிட்டேன். நானே மூச்சு முட்டி இருப்போமா போவோமாங்கிற ஒரு நிலைமையில தான் வந்துச்சு. ஆனாலும் ஒரு மன தைரியத்தை விடாமல் அவ்வளோ கூட்டத்திலையும் நெருக்கி பிடிச்சி பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்திட்டேன். அப்பதான் நினைச்சேன், ஐயோ என்னதான் இருந்தாலும் மன தைரியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு வந்து பக்கபலமான ஆட்கள் தேவை. ஏன்னா நம்ம கொஞ்சம் சோர்ந்து போற நேரத்துல வந்து பாதுகாப்பா ஆம்பளைங்க இருப்பாங்க. நான் ரொம்ப பயந்து தான் போனேன், ஏன்டா தனியா வந்து தப்பா போச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் தேர்ல மீனாட்சி அம்மா பவனி வந்ததெல்லாம் பார்த்துட்டு மன தைரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் ஒரு படப்படப்பு பயம் இருக்கதான் செஞ்சது எனக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அதே அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்க பார்த்தாலும் மனித தலைகளாகவே தான் இருந்தது. இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியா நான் அனுபவிச்சு இதுதான் மறக்கவே முடியாது என்னால வாழ்க்கையில. துணிஞ்சு எடுத்த முடிவு தான். சரி பக்கம் தானே போயிட்டு வந்துடலாமேன்னு கிளம்புனது. ஆனா கடவுள் புண்ணியத்துல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியா வந்தோம். அங்க நிறைய கடைகள்லாம் இருக்குன்னு பார்த்தா, ஆனால் கடைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு தள்ளுவண்டியில வச்சு நிறைய வித்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதில் பார்த்தா எதுவும் பிடிக்கல. இருந்தாலும் அந்த இது மட்டும் எனக்கு கொஞ்சம் வாங்கினேன். கடலை, நிலக்கடலையும் இந்த கிழங்கும் வாங்கினேன். அது வந்து அவங்க இந்த ஆவி தான் பறக்கிறதே தவிர சூடெல்லாம் கிடையாது. சும்மா அந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு அடியில் ஏதோ அந்த நேரத்துக்கு ஏதோ வாங்கி சாப்பிடணுமேனு வச்சுருக்காங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது வியாபாரத்துக்காக. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்தோம். இதுலேருந்து மீண்டும் எப்படிதான் நம்ம போக போகிறோன்னு ஒரு பயம் வந்துச்சு மனசுக்குள்ள மறுபடியும். ஏன்னா குழந்தைங்களை வந்து பெண் குழந்தைங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகணுமேனு ஒரு பயம் தான், வேற எதுவும் கிடையாது. கடவுள் அதால நல்லபடியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தோம். மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த சித்திரை திருவிழா.